Yeah, hi everyone. Hi Ji. ஹாய் ஜி, வெல்கம் Good பேக் டு evening. அவர் பாட்காஸ்ட் எபிசோட். நல்லா Yes. இருக்கேன். So welcome back to IT Tea Kada Bench, right? எஸ், டீ கடை பெஞ்ச், ஐடி IT பூமர் பாய்ஸ். Boomer guys. So yes, welcome ஆமா to the podcast guys. ஸோ எஸ் எல்லாரும் மற்ற வீடியோ பார்க்குறாங்களா இல்லையோ இது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏதோ ஆமா, நம்ம நல்ல வெட்டியாக ரெஸ்பான்ஸ். பேசணும்னு ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஆமா, ஓரளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்கன்றதுனால நம்ம கன்சிஸ்டண்டாக கண்டினியூ பண்ணுவோம். டெஃபினெட்லி. நிறைய பேர் வந்து வாலண்டியரா வந்து நல்லா இருக்கு, நீங்க இன்னும் இதை ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு சில மெசேஜஸ்லாம் வருது. தெரியுது வெரி போல ஹாப்பி இல்லை, டு see. ஆமா எல்லாருக்கும் தெரியுது போல, கொஞ்ச நாள் பண்ணுவாங்க அப்புறம் சாப்பிடுவாங்க. தெரியுது ஆமா. போல, அப்பா இல்ல, அட்லீஸ்ட் என்னை அதுல இருந்து பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க டெக்னிக்கலா நீங்க எடுக்கிறீங்க, பட் டெக்னிக்கலா விட நீங்க இதை எடுங்க ஒழுங்கா அப்படின்ற ஆமா மாதிரி இது சொல்ற மாதிரி. ஓ ஓகே, டெக்னிக்கலா நீங்க எடுத்தெல்லாம் போதும் இது எடுங்கன்றாங்க. ஆமா, சூப்பர், நல்ல விஷயம் தான். வெரி குட். சூப்பர் ப்ரோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம்னு பார்த்தோம்னா ஒரு மெயினான டாபிக் இருக்கு ப்ரோ. டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நிறைய நமக்கு ட்ரெயினரா இருக்கும், நம்ம நம்பர் நிறைய இடத்துல ஷேர் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் ரீச் பண்ணுவாங்க, இந்த ஸ்கேம் எல்லாம் நிறைய காமிப்பாங்க. இந்த ம் யூஎஸ்க்கு விசா தந்துடுறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் நிறைய ம் உண்டு. ஸோ அந்த மாதிரி ம் விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தங்களை இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸஸ்ல ம் இருக்கேன், இங்க இருந்து பக்கத்துல ஒரு ஒரு 20 மைல். அங்க ஏதோ ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ளவங்க இந்தியன்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே. ஸோ எங்க அது பார்த்தாலும் நம்ம ஹைலைட்டடா இருக்குமா இந்தியன்ஸ்? இல்லைங்க, நிறைய பேர் டிராஃபிக் பண்றாங்க. பட் ம், ஸ்பெசிஃபிக்கா இந்த கேஸ் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். என்னன்னா நம்ம இந்தியன்ஸ் ரிலேட்டடா எது நடந்தாலும் நம்ம பார்ப்போம். ஸோ ம். இந்த இதுதான் அங்க ஏதோ 4 இந்தியன்ஸ் அரெஸ்டட், 17 அரெஸ்டட்னு ஓ வந்துட்டு மை அதை காட்! பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே 140 தான்ல? ஆமா, ஓகே. 140 தான் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ம்ஹ்ம். லைக் பேசிக்கலி அவங்க வந்துட்டு ம், ஒரு 15 பேர் இந்தியால இருந்து கூட்டு வந்துட்டு எப்படி கூட்டு வந்தாங்க அந்த டீடைல்ஸ் தெரியல. இவங்க சும்மா டிராபிக் சொல்றாங்க, பட் டிராபிக்கிங்கா ம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்க கூட்டிட்டு ம், வந்துட்டு ஒரு 15 பேர் இருக்காங்களாம். 15 பேர் வந்துட்டு சும்மா அங்க உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வீட்ல இருந்து ம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ம், கண்ட்ரில இங்க H1Bனா அப்படிதான் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ம், மாதிரி ஒரு 15 பேர் ஒரே வீட்டில் இருக்கவும் இவங்க வந்துட்டு கண்டுபிடிச்ச டிராஃபிக்கிங் சொல்லிட்டு ஃபைன் அப்படி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ அது ம், பெரிய நியூஸ் அங்கே லோக்கலில் போயிட்டு இருக்கு. அதாவது அது இங்கே எப்படி அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். அதாவது வீட்டுக்கு ம், வருவாங்க, வீட்டுக்குள்ள ம், வந்து மருந்தடிக்க வந்திருக்கான் ஒருத்தன் பெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து. ஸோ ம், அவன் சொல்லி கொடுத்துட்டான், வீட்டில் வந்துட்டு பெட்டே இல்லை, லைக் ம். நிறைய லேப்டாப்பா இருக்கு, ஒரு 15 பொண்ணுங்க இருக்காங்க உள்ள, ஓகே. என்னென்ன ஸோ டிராஃபிக்கிங். பேசிக் திங்கே இல்லாம. ம். டிராஃபிக் இல்ல, இங்க அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இங்க ஆக்சுவலி நம்ம ஊர்ல நம்ம நார்மல் இதெல்லாம். இவங்களுக்கு சகஜம் அதெல்லாம் இதெல்லாம் இல்ல? லிவிங் கண்டிஷனே இல்ல. நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லிவிங் கண்டிஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆ. நம்ம அப்படிலாம் இல்ல, ஒரு பாய வச்சு படுத்துறோம், நம்ம ஊர்ல அதான் காசு கணக்கு. இவங்க வந்து லிவிங் கண்டிஷன் இல்ல அப்படி இப்படின்னு ஓவரா இவங்க நியூஸ் வந்துட்டு பார்த்தாலே காமெடியா இருக்கு. நம்ம ஊர்ல இப்படிதான் ம், படுத்தாங்கன்ற மாதிரி தான் ம். இருந்துச்சு. பட் இவங்க சொல்றது தான், லைக் அவங்களுக்கு பெட் கூட இல்ல அப்படின்றாங்க. ம். அதான் மத்தபடி நம்ம அவங்க நம்ம ஊர் டிராபிக். ம். நம்ம ஊர் பாலிமர் நியூஸ், சன் டிவி நியூஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹிண்ட் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், நல்லா பயங்கரமா ஸ்டோரியா கன்வெர்ட் ஆமா. பண்ணிடுவாங்களே. ஆமா, நியூஸ் இங்க தானே ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஹைப்பர் நியூஸ் எல்லாம் இங்க இருந்து இங்க தான் ஆரம்பிச்சாங்க அந்த ட்ரெண்ட். அப்படி டாக்கா ம், 1 100 பேசுறதெல்லாம் இங்க ஆரம்பிச்சா அங்க வந்திருக்கு. ஸோ இங்க ம், நல்லாவே பேசுவாங்க. ஒண்ணு கிடைச்சனா போதும் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பேசி ம், வச்சிருக்காங்க. அதோ இது இது நம்ம ஏன் சொல்றோம்னா, இன்னொன்னு அதான் எங்க வீட்லயும் ஒரு நாள் வீட குப்பையா வச்சிருந்தோம். ஆக்சுவலி இங்க பீஸா வாங்கிட்டு குப்பையில போடாம முன்னாடி ஆக்சுவலி ஒரு 2 3 இயர்ஸ் முன்னாடி ம். வச்சிருந்தோம். அதே மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் வந்தா மறுநாள் எங்க வீட்டுக்குள்ள அபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் ஒட்டிட்டான், நீங்க வந்து கிளீன் பண்ணலைன்னா வயலேஷன் ஃபைன் போட்டுரும் அப்படி இப்படின்னு ம், போட்டான். வீட்டை ம், கிளீன் பண்ண ம், வேண்டியது இருந்துச்சு. ஸோ உள்ள ம், யாராவது வெளியில விட்டா நம்ம பார்த்து தான் அவங்கள, லைக் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ம், தேவையில்லைன்னா ஆப்ஷனல்லாம் நீங்க அவங்கள விடாம இருக்கிறது நல்லது. இல்லைன்னா ம். ரூல்ஸை கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஃபாலோ பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அந்த இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம ஊருக்கு தான் இது செட் ஆகாது. அதுதான் ஒரு பெரிய இது. ஆமா. ஸோ ஆமா. அதான் bro. இது நம்மளுக்கு எப்படி ரிலவெண்டா இருக்குன்னா, நிறைய பேர் இங்க யூஎஸ் வரணும்னு ஆசைப்படுறாங்க. லைக் எப்படியாவது ம், வந்துடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. லைக் ம், நிறைய பேர் நமக்கே கேட்பாங்க, எப்படியாவது விசா வந்துடலாமா, எப்படி வந்துடலாமான்னு கேட்பாங்க. ஸோ ம், இந்த மாதிரி நிறைய ஸ்கேம், இது ஒரு வந்து ஸ்கேம் அப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து ஸ்கேம்ல சேர்க்க முடியாது. சம்திங் ஏதோ வந்தவங்களும் ஏதோ காசை கொடுத்தா வந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்க விசா வாங்கி இங்க வந்து பண்ண முடியாது. ஏதோ சம்திங் லைக் தட். இது கண்டிப்பா. வந்து கன்சல்டன்சி, தேசி கன்சல்டன்சி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஊர்ல ம், நிறைய பேர் இருக்கவங்க என்னன்னா, இந்த பாஸ்போர்ட் ஸ்கேம் நிறைய பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி அவங்க டிகிரியே முடிச்சிருக்க மாட்டாங்க. ம். சும்மா அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, இந்த ஃபெடெக்ஸ் கொரியர்ல இருக்குன்னு கொரியர் லிங்க் எல்லாம் அனுப்புவாங்க. இல்ல ஓ! கொரியர் வந்துட்டு இருக்கு ஸ்கேம் பாருங்க, தான். கஸ்டம்ஸ் ம், நின்றுச்சுன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்காங்க இவங்களே.
நீங்க நம்பர் போட்டீங்கன்னா சும்மா வரும். அந்த ஒரு வேளை மட்டும் தான் ரெஸ்டிஃபை மட்டும் தான் பண்ணுவது. அந்த மாதிரி பண்ணிட்டுலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமா கேட்டா காசு தர மாட்டாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா 10,000 கொடு 20,000 கொடுன்னு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. ஓகே. இதனால நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எவன் ஃபேக்கு எவன் ஒரிஜினல்னே கண்டுபிடிக்க முடியறது இல்ல. இப்போ சிம்பிளா நீங்க கூகுள் ரிவ்யூலயே போய் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 5 to 10 கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே 4.5 5 ரிவ்யூஸ் தான் இருக்கும். அதுவே வந்து ஒரிஜினல் கிடையாது. அதுதான் உண்மை. அந்த ரிவ்யூஸே வந்து பெய்டு தான். சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு ரிவார்ட்ஸ் ஆகவோ இல்ல ஏதோ ஒரு கிஃப்ட் ஆகவோ கொடுத்து அந்த ரிவ்யூ எழுத வச்சு அதெல்லாம் வந்து SEO மூலியமா டாப்பா வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 5ல இருந்து 10 ரிவ்யூ தான் படிப்போம். அதுக்கப்புறம் எதுவும் படிக்க மாட்டோம். லேட்டஸ்ட் அந்த டாப் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்றாங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பாங்க போல. எவ்ரி 1 மந்த்தோ 3 மந்த்ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ரிவ்யூஸை வந்து ரொம்ப டாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக, லேட்டஸ்டா வச்சுக்கணுன்றதுக்காக இதை பெய்ட் பண்ணி அதை வந்து ரிவ்யூஸை வந்து வச்சுக்கிறாங்க, டாப்ல வந்து வச்சுக்கிறாங்க. இதனால நம்ம ஒரு ஒரு உண்மையான கன்சல்டன்சியே வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம இழக்கிற வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. இதுவும் ஜென்யூனா இல்ல. ஆப்வியஸ்லி நம்ம இப்போ ஒரு ரெஸ்டாரண்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரிவ்யூ பார்ப்போம். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம வந்து ப்ரொசீட். ஏன்னா சிங்கிளா போறதுக்கும் ஃபேமிலியோட போறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும், அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கும். சிங்கிளானா ஒன்றும் இல்லை, நம்ம ரோட்டு கடையில கூட போய் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபேமிலின்னு வரும்போது இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ எல்லா விதத்திலையும் இந்த ரிவ்யூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கா நான் வந்து பாக்குறேன். கன்சல்டன்சிக்கு இன்னும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் இன்வால்வ்டு இல்லைங்களா. ரொம்ப நிறைய பேர் வந்து அவங்களோட கனவே இதுதான் இருக்கும். நம்ம காசு கொடுத்துட்டா நிறைய பேர், ஈவன் நம்ம இது மட்டும் இல்ல, சில பேர் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, சில பேர் ஆபீஸ்லயே வந்து சில ஹெச்ஆர்ஸோட கனெக்ட் பண்ணி கன்சல்டன்சியும் ஹெச்ஆரும் நல்ல ஒரு கனெக்ட் இருக்கும். அவங்க எப்படின்னா ஒரு பொசிஷன், ஜூனியர் பொசிஷன்னா ஒரு அமௌண்ட், சீனியர் டெவலப்பர்னா ஒரு அமௌண்ட், டெக்னிக்கல் மேனேஜர்னா ஒரு அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்றதெல்லாம் செகண்டரி. ஓகே, அவங்க கம்ப்ளீட் பண்றாங்களா பண்ணலையா அதெல்லாம். ஒன்ஸ் அவங்க வந்து தே வாண்ட் டு கம் பிசிக்கலி, கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், நெகோசியேஷன் இருக்கும், அவ்வளவுதான். கம்ப்ளீட் பண்ணிட்டு 6 மந்த்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்டரா இருப்பாங்க. இதுல எப்படின்னா 1 மந்த் சேலரி அந்த இவனுக்கு வந்து கொடுத்துடணும், ஏஜென்ட்க்கு வந்து 1 மந்த் கொடுத்தா ஓகே. ஆமா, அது ஜூனியர் டெவலப்பரா இருந்தாலும் சரி, சீனியர் டெக்னிக்கல் இன்டர்வியூலாம் இருக்குமா? ஒரே ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். பட் அது உன்னோட அசஸ்மெண்ட்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க, எவாலுவேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நேம் சேக்காக. அதாவது இந்த கேண்டிடேட் எப்படி ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரூஃப். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ஒன்று, டேப் ஃபார்ம் மட்டும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ ஓகே இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணோம், ஹி இஸ் குட் அட் தீஸ் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தே ஆர் ஜஸ்ட் ப்ரொசீடிங். இதுல நல்ல பிசினஸ் யாருக்கு அப்படின்னா ஹெச்ஆருக்கும் சரி ஏஜென்ட்டுக்கும் சரி நல்ல பிசினஸ். ஹெச்ஆருக்கும் ஒரு சம் பர்சன்டேஜ் கமிஷனா போகுது, ஏஜென்ட்டுக்கும் வந்து அவங்களுக்கு 1 மந்த், ஆமா 1 மந்த் சேலரி ஃப்ரம் தட் கேண்டிடேட். ஆமா, இது ஒரு நிறைய பேர் இது ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்றாங்க நிறைய கன்சல்டன்சிஸ்ல. இந்தியால அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டா இருக்கு சீரியஸா. ஏன்னா இப்ப நமக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு அவ்வளவா டக்குன்னு உடனே கிடைக்காது ஜாப். இப்ப நிறைய ஆஃப் கேம்பஸ் இருக்கும், ஆன் கேம்பஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கம்பேரிங் டு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற லெவலுக்கு பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது என்னன்னா எவ்ரிபடி இஸ் திங்கிங் வந்து ஒரு வேலை கிடைச்சிடணும், அவ்வளவுதான். ஸோ அந்த வேலை எப்படி கிடைக்கணும் நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. டெக்னிக்கலா நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா வேலை இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லைனாலும் செகண்ட் இல்லைனாலும் தேர்ட் ஃபோர்த் அது மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குமே யாருக்குமே வர மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கு. பட் தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். இந்த மாதிரி வழியில போறது, நம்ம இந்த பாட்காஸ்ட் மூலியமா எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி வழியில போறது இட்ஸ் ஜஸ்ட் டெம்பரரி, ஒரு ஃபேக் பண்ற மாதிரி தான். எப்பவுமே ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறதோ இல்ல செல்ஃப் லேர்னிங்கா இருந்தாலும் சரி, படிச்சுட்டு தான் ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணி போகணும். இது நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம் ப்ரோ எல்லாருக்கும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா கருத்து ஓட்டம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் இப்ப ஆனா ஜெயிக்கிறதே ஆன்டி ஹீரோ படம் தான் ஜெயிக்குது. சோ இது சொன்னா எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. பட் இல்ல நம்ம 10ல ஒரு 3 பேர் எடுத்துக்கிட்டா நம்ம பார்த்தாலும் 10ல ஒரு 3 பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 7 பேர் ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு சிச்சுவேஷன் படி. முன்னாடி வந்து 10க்கு ஒரு 9 பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் நார்மலா ஒழுங்கான இதுல போகணுன்ட்டு. இப்போ ஐ திங்க் ஒரு 3 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். 10ல ஒரு 30% அந்த வழியில ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது காமன், மோர் அண்ட் மோர் காமனா இருந்தது.
பட் இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலி, தமிழ்ல கொஞ்சம் ம். தமிழ்நாட்டுல இன்னும் அந்த அளவுக்கு வரல. லைக் ஆந்திரா சைட்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஆமா. இங்க ஓரளவுக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. பட் எக்ஸாக்ட்லி நமக்கு தெரியல. ஏன்னா எந்த புள்ளி விவரங்களும் இல்லைல்ல நமக்கு. அதனால ம். தெரியல. பட் அப்படி சொல்றாங்க. அங்க ரொம்ப இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கலாம் சொல்லுவாங்க, ம். "ப்ரோ எப்படி பண்ணீங்க? எப்படி பண்றீங்க?" லைக் நிறைய நம்ம ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம அப்படி ரெகுலராலாம் பண்றதுல கொஞ்சம் விட்டுட்டு போனோம். வந்து ப்ரோ ம். அங்க இருந்தாலும் வராங்க ப்ரோ, ஒரு நார்த்லாம் ரொம்ப கஷ்டம், அவங்க ஃபீஸ் வாங்குறது கஷ்டம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஓகே, ம். ஒரு சின்ன இங்கிலீஷ் பண்ணி பார்ப்போம், அப்பதான் தெரியும் போல. உண்மைதான், எனக்கு எனக்கு ம். பெருசா எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்பதான் தெரியும், ஓகே அப்ப வேற ஏரியால இருந்து வந்தா வேற மாதிரி பண்ணுவாங்க போல. நமக்கு ம். தெரியல நம்ம தமிழ்ல எடுக்கிறதுனாலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ம். இல்ல ஏபி இந்த நீங்க சொன்ன மாரி கரெக்ட் தான். அந்த பாயிண்ட். ஏபில பொறுத்தவரைக்கும் கன்சல்டன்சிஸ்க்கு இல்லாம ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸே நெறைய. அங்க ஆமாமா. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேகம்பேட் நெனைக்கிறேன். பேகம்பேட்லாம் கம்ப்ளீட்டா வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நெறைய பேர் அங்க ம். இப்ப நம்ம வேலைக்கு போம்போது இந்த 2 பிஹெச்கே, 1 பிஹெச்கேலாம் வச்சு ரென்டல்ல இருக்காங்கல்ல, அந்த மாரி ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் படிக்கிறதுக்குன்னே அங்க வந்து ரென்டலுக்கு நல்லா போகும். ஆமாமா. கரெக்ட் ப்ரோ. ஒருத்தர் ஆக்சுவலி வந்தாரு. இது ஒரு நல்ல இன்சிடென்ட் நமக்கே நடந்துச்சு. அங்க ஆஹா. ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் போய் சொன்னீங்களா, ஒருத்தர் அங்க அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அதுல இருந்து அ. வந்துட்டு நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ள மட்டும் கம்யூனிட்டியில ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். சில குரூப் ஓப்பன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அவங்க ம். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா உட்காந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. லைக் அனுப்புறாங்க. இந்த மாதிரி பைத்தான் டெவலப் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ண பெங்களூர் பேஸ்ட் அவங்க. ஆனா ம். ஹைதராபாத் தான். ஹைதராபாத்ல இருந்து தான் அவரோட ஏரியா எல்லாமே. பட் அங்க தெலுங்கு அவரு ஆக்சுவலி. பட் அங்க ம். ம். இருந்துட்டு அவரு இன்ஸ்டிடியூட் நடத்துறாரு. இன்ஃபர்மேட்டிக்கா ம். ஃபர்ஸ்ட் டீச் பண்ணியிருக்காரு. நம்ம குரூப்ல ம். வந்து ஒவ்வொருத்தருக்கா இண்டிவிஜுவலா அனுப்புறாரு. நீங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. நான் இவங்க அப்படிலாம் இல்ல. நான் என்னோட கம்பெனி அவரோட கம்பெனி வேற போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க பைத்தான் டெவலப் ஸ்டார்ட் பண்றோம், இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்காரு. அந்த குரூப்ல ம். ஒரு 500 பேர் இருப்பாங்க. 500 பேருக்கு இண்டிவிஜுவலா அனுப்புறாரு. நமக்கு ஓகே. அனுப்பிச்சிட்டாரு. நமக்கே வந்துரும்ல. அப்புறம் எல்லாரும் நமக்கு ம். பிங் பண்றாங்க. உங்க குரூப்புக்கு ஜாயின் பண்ண உடனே எனக்கு செய்யுங்க, ஸ்பாமா வருது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த நம்பர் பிளாக் பண்ணா இன்னொரு நம்பர்ல இருந்து வருது. அப்படியே மல்டிபிள் நம்பர் வச்சு ஏதோ பெரிய ஒரு அந்த ஒரு விஷால் படத்துல அர்ஜுன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. நீ வெறும் ஆமா. நம்பர்டான்ற மாதிரி சைபர் செக்யூரிட்டில. பட் ஆமா. ஒருவேளை அவரோட படத்தை வந்து ஒரு இதுல டிபியா வச்சிருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். என்னங்க நம்ம ஓகே. வேணா கொலாபரேட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்புறம் உடனே ம். ஆச்சரியம், ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு, பேச முடியாது நீங்க சாட்லயே பண்ண அப்படின்னு திட்டதான் பண்ண நினைச்சிட்டாரு போல. அவர்கிட்ட கேட்டதுக்கு நம்ம கொலாப் பண்ணிக்கலாம் ஜி, நம்ம கொலாப் பண்ணிக்கலாம், நானும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், லைக் நிறைய கூட அசோசியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. அவர் உடனே ம். இது எல்லாரும் என்னை திட்ட தான் செய்வாங்க, இல்லைன்னா என்னை வந்து சபிச்சுட்டு போயிடுவாங்க, நீங்க இப்படி அப்ரோச் புதுசா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொலாபரேட் பண்றதுக்கு பேசணும். பட் ஒர்க் அவுட் ஆகல. அவருக்கு நமக்கு ம். டேர்ம்ஸ் அவர் வந்துட்டு இல்ல வராது அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு விட்டோம். ஸோ இந்த மாதிரி ம். நிறைய இன்சிடென்ட் இருக்கு. ஸோ ஓகே. புதுசா ரொம்ப இருந்துச்சு. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நெறைய பேருகிட்ட. ஏன்னா இப்ப ஆமா. நெறைய நெறைய சோசியல் மீடியா ரொம்ப பவரா இருக்கு. நான் ஈஸியா ஒரு ம். விஷயத்த கத்துக்க முடியுது. நெறைய ஸ்கேம்ஸ் நெறைய பேருக்கு வந்து இப்பலாம் நெறைய ஸ்டாம்ப் பேப்பர்லயே நெறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்குதுல்ல. ஆமாமா. அவங்களோட ஸ்கேம்ஸ் தான் எவ்ரிவேர். சிக்னேச்சர்லாம் பட் போட்டு நம்ம அதான் பேர ஆசைய அந்த இது ஒரு படம் உண்டு. ம். நம்ம நட்டி சதுரங்க படம். வேட்டை. ஆமா. அதேதான். அதுல வந்து ஆசைய வந்து பேராசையா மாத்தணும்னு, பேராசை நமக்கு இல்லாம ஒழுங்கா இருந்தா போதும் தான். ம். லைக் ஆமா. எக்கச்சக்க எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இங்கேயே என் ஃப்ரெண்ட் யுஎஸ்ல கம்மியாலாம் நடக்கிறது இல்ல. இங்க வந்துட்டு உங்க ம். உங்க வண்டிய புடிச்சிருக்கோம், உங்க ஐடென்டிட்டிய திஃப்ட் பண்ணிட்டோம், உங்கள வந்து சிபிஐ பிடிக்க போகுது. சிபிஐ கிடையாது. ம்ஹ்ம். இங்க என்ன எஃபிஐ. எஃபிஐ பிடிக்க FBI. போகுது. ஓகே. அவங்க படத்தெல்லாம் பேப்பர்ல போட்டுருவோம். அப்படி இப்படின்னு கால் வரும். இம்மீடியட்டா இந்த ம். கால கட்டே பண்ணக்கூடாது. உடனே போய் $2,500 எனக்கு காசு அனுப்புன்னு சொல்லிட்டு ம். சொல்லுவாய்ங்க. ம்ஹ்ம். சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் குடுத்துட்டாரு. ம். அப்புறம் தான் அவர் ஏன் அவருக்கு குடுத்துட்டாரு எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். எனக்கு புரியல, எல்லாருக்கும் புரியல. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு புரிஞ்சுது. அவரோட விசால எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. சோ அவர் ஓ! பயந்துட்டாரு உண்மையிலே. அப்படி உள்ளவங்க ஓகே. தான் மாட்றாங்க. இப்ப நமக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம கிளீனா இருப்போம். இதான் இது. ஏன்னா கம்பெனி தான் ரைஸ் பண்ணுது இல்ல. சோ அப்படி இல்லாம ம். ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அவங்க பயந்துடுறாங்க. ஒருவேளை உண்மையிலேயே ம். மாட்டிக்கிட்டோம் போலன்ட்டு. அது ஓகே. அந்த மாதிரி ஆட்கள தான் இவங்களும் பிடிக்கிறாங்க. அதான் என்ன டெக்னிக்ன்னு தெரியல. எப்படி கரெக்ட்டா இந்த ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ பிடிக்கிறதுன்றது பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கு. ஆமா. பைத்தான்லாம் வச்சு கோடிங் எழுதியிருப்பாங்களோ? வாய்ப்பு இருக்கு. பைத்தானும் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா ஆமா. மொத்தமா வலைய போடுறாய்ங்க. வர்றவங்க ம். சிக்கிறவங்ககிட்ட நான் அத வர ஒருத்தன்ட்ட வரையும் பேசிட்டு லாபம். இருந்தேன். அவ்வளோதான். ஆமா. வர்றவரைக்கலாம். ஒருத்தன்ட்ட பேசிட்டு நான் தான் சொன்னேன், "எப்படிங்க எல்லாம் பண்றீங்க? எனக்கு இந்த டெக்னிக் சொல்லிக் குடுங்கன்னேன்." "நான் சொல்லிக் குடுத்தா ம். நீ அப்புறம் என்னோட பெரிய ஆள் ஆயிருவ பாய்" அப்படின்னு வச்சுட்டான். கம்பெனி சீக்ரெட்ட வெளிய சொல்லக்கூடாதுப்பா. அவங்களும் அதுதான். இந்தியா, பாகிஸ்தான் அங்க இருந்தா பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாய்ங்க. ஸோ ஓ! அதான் ஸ்கேம். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இல்லாம ம். இருந்தா நம்ம நம்ம கிளீனா இருந்தோம்னா நம்ம அட்லீஸ்ட் இதாவது பண்ணலாம்ல. நம்ம எப்படியாவது ம். தப்பு பண்ணிட்டு இல்ல வந்துரலாம்னு நெனைச்சோம்னா, நமக்கு இந்த மாரி லாஸ் வந்தா தாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இது எல்லாமே ஒரு வார்னிங் மாரி. நம்மளுக்கு ஒரு அலர்ட்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு ரியல் டைமா இதெல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதர்ஸ்க்கும் நம்ம ஒரு எஜுகேட் பண்ணலாம். ஒரு நல்ல ஆமா விஷயம். ப்ரோ. ஆனா எஜுகேட் பண்ணா என்ன ஒரு 10 பேர்ல ஒரு பேர் வேணும். ஆனா புதுசு புதுசா வந்துட்டே தான் இருக்கு. அந்த போன்ல எல்லாம் இந்தியால லோன் கொடுக்குறாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு? போன்ல லோனு. ஆமா. லோன் அதெல்லாம் ஆப்ஸே வந்து நெறைய வந்துருச்சு. ஆமா. அல்டிமேட் அது அதெல்லாம். அதுல பண்றது வந்து கந்து வட்டியோட கொடூரமா இருக்கு. உங்க கான்டாக்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறது. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தன் தான் மாட்டிட்டான். அவன் மெசேஜ் ம். எனக்குலாம் வந்துச்சு. அவன் போட்டோ போட்டு அவனோட ஆதார் கார்டை போட்டு ஹிந்திக்காரன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. இந்த ம். மாதிரி காசெல்லாம் வாங்கிட்டான். இவன் ம். ஃப்ராடு அப்படி நம் ம். அப்படிலாம் வருது மெசேஜ். அப்புறம் எனக்கு கேட்டா எனக்கும் பார்த்தீங்கன்னா, Facebookல வந்து இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ப்ரோ. ஸோ ம். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதே ப்ரொஃபைல் பிக்சர எடுத்து, அதே ஐடியில வச்சிருக்கேன். ஒரு புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, இந்த Facebook மெசஞ்சர்ல வந்து ம். நம்ம என்ன பண்றோம்னா, யார் யாரெல்லாம் சரி. சேட் பண்ணியிருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்துடுறாங்க. ஆ. எடுத்துக்கிட்டு, அவங்க லிஸ்ட்ட மட்டும் எடுத்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கல்ல. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து க்ளோஸா யாராவது ஆ. வெளியலாம் போயிருப்பாங்க அவுட்டிங். அந்த ஃபோட்டோவ டேக் பண்ணி, ஃபேஸ எடுத்து, சேட் பண்ணி, இந்த மாரி "டேய் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. ஓ! உடனே வைஃப்க்கு காசு உடம்பு சரியில்ல." அந்த மாரி சென்டிமென்டலா அட்டாக் பண்றாங்க. ஓகே. அட்டாக் பண்ணிட்டு எனக்கு ஒரு இம்மீடியேட்டா ஒரு 10,000 வந்து ஒரு ஜிபே பண்ணு. இம்மீடியேட்டா. இல்லடா நான் நாளைக்கு தரேன் அப்டின்னா, இல்ல இல்ல எனக்கு ஒரு 1 ஹவர்ல வேணும். அப்டியே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இது ஏதோ அப்படி ஓடிரும். பெருசா ஆமா. ஏதோ நடக்குது போல அப்டின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அதோட கட்டு, அதோட டிஸ்கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாரி ஆ. 2, 3 பேரு என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்மளோட பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆமா. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் வந்து என்கிட்ட இல்ல ஆக்சுவலா. இல்லன்னா ம். நான் டைரக்ட்டா கால் ம். பண்ணி பேசிருவேன் இல்லையா? அது எப்டின்றது தான் எனக்கு தெரியல. அது மேபி கோயின்சிடென்டலா அப்டின்றது தெரியல எனக்கு. பட் ம். நம்பர் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் Facebook அதான் அந்த அக்கவுண்ட்ல இருந்து எனக்கு டைரக்ட்டா வந்து நான் நாட் டேக்கன் ஓ! எனிதிங் ஆக்ஷன். ஓகே. அது ஒரு பெரிய காசு குடுத்தா இன்சிடென்ட். வரைக்கும் நல்லது. காசு குடுக்காத வரையும் காசு நல்லது. குடுத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவுதான் அவங்க போன என்ன விஷயம். சொல்லுவாங்கன்னா, "எனக்கு 1 ஹவர்ல வேணும் இம்மீடியேட்டா. நாளைக்குலாம் வேணாம். எனக்கு இப்பயே ஓ! வேணும்." ஓகே. அப்டின்னு சொல்லும்போதே நம்ம மைண்ட அந்த வந்து மாரி ரெடி பண்ணிக்க அர்ஜென்ட் வேண்டியது. பண்ணாலே, இல்லப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. எனக்கு இல்ல. எனக்கு ஆமா, வேணா நீ ஒரு ரூ. 5000 போட்டு விடேன் அப்படின்னு சொல்லி ஆமா. அது எனக்கே ரூ. 5000 இல்ல போட்டு விடேன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஆமா. அது என்ன சொல்லுவாங்கன்னா, சென்டிமெண்டல் அட்டாக். நம்ம நெறைய பேர் வந்து ம். இந்த மாரி பண்ணிடுவாங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 5000 சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5000க்கு பதிலு ₹1000 குடுப்பாங்க. ஸோ அந்த ம். மாரியாவது போடுவாங்க அப்படின்னு. ஓகே. ஓகே. அப்படி வர்றாங்க ஆமா, கணக்கு. ஆமா. அப்படி கரெக்ட். பண்ணுவாங்க. முன்னாடி இந்த லாட்டரி வரும் பார்த்துருக்கீங்களா? லாட்டரி. இந்த உங்களுக்கு ம், லாட்டரி விழுந்துருச்சு. ஜஸ்ட் ம். இதுல இருக்க அதுல ஒரு 50,000 அனுப்புங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. லாட்டரி விழுந்திருக்குன்னு பிரிட்டன் லாட்டரி அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது. அவ்வளோ அது இன்ஃபர்மேஷன் தெரியல ப்ரோ. உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். பரவால்ல. நீங்க பச்சை பிள்ளையா இருக்கீங்க போல. நான் தான் அந்த இது அஜித் மாரி அந்த இந்த படம் மங்காத்தா படம் அஜித் மங்காத்தாவா? மாரி ஆ. எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க போல. அது இந்த எப்படின்னா உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்குன்னு மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஒரு ம். 10,00,000 பவுண்ட் விழுந்துருச்சு உங்களுக்கு. கிரேட் பிரிட்டன் லாட்டரி அப்படின்னு வரும் உங்களுக்கு மெசேஜ். நீங்க ஓ! அவனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணணும் வரும். நீங்க ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, ஒருத்தன் பேசுவான். ஏதோ ஆப்பிரிக்கா நாட்டுல இருந்து ஒருத்தன் பேசுற மாரி ஒருத்தன் பேசுவான். ஏய் ஓய் வீன்னு பேசுவான். அதான் அவன் நார்த் இந்தியால எங்கேயோ தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். பேசிட்டு ம். லைக் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த கஷ்டம் மட்டும் கிளியர் பண்ணணும். ஒரு ரூ. 5,000 மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு 5,00,00,000 வந்துருமாம். லைக் நீங்க ரூ. 5,000 ம், ம், குடுத்தீங்கன்னாலும் அங்கதான் அவன் குடுத்தவன செத்தான். முடிச்சுட்டு 5,000 வந்துருச்சு. இந்தா வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது அனுப்ப வேண்டியது. சும்மா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு ஃபோட்டோலாம் கிடையாது. நான் கஸ்டம் ம், ஆஃபீசர்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்னொரு 10,000 குடுங்க அப்படின்னு கேட்டே வாங்கிட்டே இருப்பான். இது ம், இது ரொம்ப ம், காமன் ஸ்கேம். எல்லாத்துக்கும் வந்துட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல. லைக் ம், சில ம், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இது பொண்ண வச்சு ஆசை காட்டுறது. பொண்ணு வச்சுட்டு ஒரு ம், பொண்ணு வந்துட்டு சொல்லும். நான் வந்து இங்க ம், இருக்கேன். ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும் ஆக்சுவலி மெயில்ல வரும். Gmailல வரும். நான் இந்த மாரி ம், இங்க இருக்கேன். நான் வந்து என்னைய சிக்கிட்டாங்க. இது அது அழகான பொண்ணா இருக்கும் ஓரளவுக்கு. சோ நான் இங்க ம், தனியா இருக்கேன் அப்படின்ட்டு ம், எனக்கு இவ்வளவு கோடி சொத்து இருக்கு. ஆனா என் சொத்த வந்து நான் என்னால வாங்க முடியாது. யாராவது ஒரு ஆள் வாங்கணும். நீங்க அத வாங்கிக்கிறீங்களா? எனக்கும் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? அப்படி இப்படின்னு பிட்ட ம், போட்டு ஏன்னா ஏதாவது இல்ல பாருங்க மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. பொண்ணு வேணா பொண்ணு இருக்கு, காசு இருக்கு, செட்டில் ஆயிரலாம்டா அப்படின்னு எவனா நினைச்சானா முடிஞ்சு கதை. ஸோ இப்படி ம், போட்டு எல்லாத்தையும் வாங்குறதுன்ட்டு ஜாலியா இருக்கும். இந்த மாரி படிக்கிறது, பாக்குறது. ம். அந்த ஃபன்னா மாரி இருக்கும். ஜாப் அப்படி. ஜாப் வாங்குறதுக்கும் இருக்கும். நீங்க எங்க போனீங்களாலும் விட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணவங்களா ம், அங்கேயே வருவாங்க. ஜாப் ம், இப்ப புதுசா அந்த ஓலா லைக் இது அ பழைய பொருட்கள விக்கிறதுலலாம் பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? காரு லைக் ஸ்கூட்டர்லாம் விக்கிறீங்கன்னு வைங்க. ம். ஃபோன் பண்ணிட்டு ஜிபே அனுப்புங்க. தப்பா அனுப்பிச்சுட்டாங்க. திருப்பி அனுப்புங்கன்னு அத அனுப்பி ஃபேக் பண்றாய்ங்க இப்போ. அப்புறம் அப்படியா? ஆமா. ஓகே. இதெல்லாம் வந்து சில்லற திருட்டு. லைக் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்ல பாருங்க. சும்மா எங்க இருந்து வேணா நீங்க சும்மா ஒரு ஃபோன்ல அனுப்பிட்டு போயிரலாம். உங்கள கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் போலீஸ் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்குல வரும் இந்த மாரி கேஸ். ம், ம். போலீஸ் ஆக்ஷன் ஆமா. எடுக்கான்றதுனால ஈஸியா திருடிடலாம்னு எல்லாருமே நெறைய பேர் இறங்குறாங்க. இது பெரிய ஆளே மாட்ட இல்ல. மாட்டோம். சின்ன சின்ன பசங்க இறங்குறாங்கங்க இதெல்லாம். ம், சும்மா ம், பீர் அடிக்க காசு இருக்காது. உடனே இந்த மாரி பண்ணிடுறாய்ங்க.
அப்படி பண்றாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரவுடி லெவல்ல இருந்தாங்கன்னா பைக் மாதிரி விக்கிறவங்கள போட்டு பைக் எடுத்தோன்னா அடிச்சு பைக்கை தூக்கிட்டு போயிடுறது, காசு கொடுக்கறது கிடையாது. அதனால அவனே போட்டிருப்பான் அந்த விக்கிறதுல பப்ளிக்கான பிளேஸ்ல மீட் பண்ணுங்க, நிறைய செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பல வித்தைகள் அதை கையில வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாதா? எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதான் சொல்ல வரலான்னு. என்னன்னா, நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி லாஸ்ட் இயர் திருப்பதிக்கு வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் டிக்கெட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆன்லைன்ல 300 rupees டிக்கெட் வந்து எல்லாருக்குமே 4 பேருக்குமே புக் பண்ணுவேன். பிளஸ் ரூம்ஸும் வந்து செக் பண்ணுவேன். ரூம்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல. சரி, ஃபேமிலியோட போறோமே, ரூம் இல்லைன்னா எப்படி? அப்புறம் இன்னொரு கான்டாக்ட் கிடைச்சது, அவர் மூலியமா எனக்கு கிடைச்சிருச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு அப்ரோச் பண்ணேன். எப்படின்னா, ஃபேஸ்புக்ல வந்து இந்த மாதிரி டிடிடி ரூம்ஸ் அவைலபிள் ஃபார் புக்கிங் அப்படின்ற மாதிரி சில அக்கௌண்ட்ஸ்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ப்ளீஸ் டிஎம் டைரக்ட்லி இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பர்லாம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட்ஸ் போய் பார்ப்போம் இல்லையா? கமெண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு 5-6 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல. அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கைண்ட்லி ஹெல்ப், ரூம் வாஸ் எக்ஸலண்ட், வி ஹேட் அ குட் தர்ஷன் அண்ட் ரூம் வாஸ் வெரி நீட், வெரி கிளீன் சர்வீஸ். அப்படி இந்த ரூம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும். சரி, ஓகே, நம்ம இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? நமக்கு வந்து நாளைக்கு போறோம் திருப்பதி, ஓகேங்களா? நைட்டு புக்கிங் பண்றோம். இது ஏன்னா நம்ம வேற வழி இல்லை, ஏன்னா நைட்டு ஸ்டே பண்ணுவோம் நாங்க எப்பவுமே திருப்பதியில, அதனால நமக்கு ரூம் தேவை. அவனுக்கு கால் பண்ணி கேட்கும்போது கட் பண்ணான். கட் பண்ணிட்டு வாய்ஸ் கால் பண்ணான் வாட்ஸ்அப்ல. சோ தட் லைக் அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா? செக் பண்ணிட்டு, நான் கொச்சின்ல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி நான் வந்து டைப் இருக்கு, சில பிரைவேட் ரூம்ஸ் வந்து எனக்கு டைப் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிருக்கேன், நீங்க வேணா ஃபேஸ்புக்ல வேணா செக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, ஓகேப்பா, எங்களுக்கு 2 ரூம் வேணும் அப்படின்னா. சரி, ஓகே, என்ன பட்ஜெட்னு கேட்டான். 500 1000 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். சரி, ஓகே, நம்ம யாரையும் நம்ப கூடாது அவ்வளவு சீக்கிரம், 500 rupees 2 புக் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, 500 200 rupees கமிஷன், ஸோ 1200 அப்படின்னு சொன்னான். ஜிபே நம்பர்லாம் கொடுத்தான். அப்புறம் ஆதார் கார்டு கேட்டான். அப்புறம் டிடிடி புக்கிங் அந்த டிக்கெட் கேட்டான். எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஜிபே பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறம் கேட்டேன், எப்போ எனக்கு டிக்கெட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். ரூம் புக்கிங் வந்து கன்ஃபர்மேஷன் எனக்கு மெயில் வரணும் இல்லையா? அந்த மாதிரி கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு இமெயிலுக்கு வந்து டைரக்டா வந்துடும், ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு சொன்னான். ஓடிபி எதுக்கு? ரூம் புக்கிங் தானே, நான் டைரக்டா வந்து இது பண்ணிக்கிறேன், செக்இன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நான் ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மெயில் மட்டும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு அப்பயே டவுட் வந்தது. ஆனா நான் பே பண்ணிட்டேன், 1200 பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெயில் செக் பண்றேன், வரல. அது வந்து நான் பண்ணது நைட்டு இல்லைங்களா, ஒரு 9:30 10 மணிக்கு. அங்க வந்து ஆபீசர்ஸ் வந்து இல்ல அந்த கன்சர்ன்டு ரூம்ஸ்ல. அவங்க வந்து இப்ப பிரேக் போயிருக்காங்க, தர்ஷன் பிரேக் போயிருக்காங்க. அதனால வந்து இதுல என்னன்னா, பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா அந்த இது டிடிடியோட அந்த மியூசிக் ஒண்ணு வரும், இந்த கோவிந்தா மியூசிக், அந்த மியூசிக் வச்சிடறாங்க. கோவிந்தா. ஆமா, அதை வச்சிடறாங்க. அதை வச்சுட்டு சரி, ஓகே, நம்ம நாளைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்குல இருந்து நெக்ஸ்ட் டேல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். நானும் ஃபாலோ பண்றேன். மெசேஜ் பண்றான், 30 minutes, 1 hour, 2 hours, 10 minutes. I have contacted them. They will be sending you right shortly in mail for your tickets. இது காலையில இருந்து நைட் வரையும் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நான் அன்னைக்குதான் ஆக்சுவலா வந்து திருப்பதி போறோம். ஆமா, சுத்தமா கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன சொல்றது, அவன் வந்து எந்த கான்டாக்டுமே வந்து டைரக்டே கிடையாது, ஃபுல்லா வந்து வாட்ஸ்அப் தான் ஃபுல்லா. ஆமா, அதுக்கப்புறம் தெரிஞ்சது நம்ம 1200 ரூபாய் போனதுதான். அதுக்கப்புறம் டக்குன்னு ஆமா ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டோம். ஆமா, சரி, அதான் நினைச்சேன். சரி, திருப்பதி உண்டியல்ல ஒரு 1200 ரூபாய் போட்டா மாதிரி நினைச்சுப்போம், நாமத்தை நமக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தாங்க, ஒரு டிடிடி டிரைவர். அவருக்கு டைரக்டாவே கால் பண்ணி ஒரு 1000 rupees கொடுத்து ஒரே ரூம் புக் பண்ணி நல்லா இருந்தது. அந்த டிடிடிலே போட்டீங்க, அதாவது தேவஸ்தானத்திலே ரூம், தேவஸ்தானமே ரூம், காட்டேஜ். ஆமா, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. சோ என்ன சொல்றது, அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். அதனால யாருமே வந்து ரூமே இல்லைனாலும் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு கீழே வந்துட்டு ரூம் புக் பண்ணிட்டு போவாங்க. ஆமா, ரூம் கிடைச்சா பாரு, ஆமா, இல்லன்னா இது பண்ணாது. ஹலோ, என்ன ஏதோ காட்டுறாரு, வாட் இஸ் தட், பாட்டிலா? ஒரு பாட்டிலாம் காசு. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல ஒரு கிட்ஸ் ரிலேட்டட் போட்டுருவோம். கிட்ஸ் ரிலேட்டட் பாட்காஸ்ட் போடுறோம். ஆமா, அன்னி குடிச்சிட்டியா? சரி குடி, சரி பாப்பா பேசிட்டு வந்துடுறேன். ஆமா, சோ இந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. நல்ல வேளை அவர் 1200 ரூபாயோட போச்சேன்னு ஒரு ஓடிபி வந்து மொத்தமா பேங்கே வலிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா. ஆமா, அது மட்டும் நான் கொஞ்சம் அதெல்லாம் தெரியும்.
ஆமா. அத நான் நம்ப மாட்டேன். சோ அதனால இது ஒரு சரி வி ஆர் இன் அர்ஜென்ட் நீட் இல்லையா? ஃபேமிலி போறோம், நம்ம ஸ்டே பண்றோம் அப்டின்னா, ஏதோ ஒரு வழியில நம்ம கிடைச்சிரும் அப்டின்ற ஒரு இதுதான். பட் அன்பார்ச்சுனேட்லி இட் வாஸ் a வெரி பேட் இன்சிடென்ட். குட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ஓகே. நம்ம இந்த மாரி பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு. ரூ. ஆமாமா. 10 ஆனாலும் யாருக்கும் குடுக்கக்கூடாதுடா அப்டின்னு ஆமா. சொல்லிட்டு ஒரு நல்ல இன்சிடென்ட். தேவையில்லாம எதுக்கு செலவழிக்கணும்? ஒழுங்கா ஆமா. குடுத்து நம்ம கூட ரூ. 5000 குடுத்து கூட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட தங்கலாம். அது தட் இஸ் ஆமா. ஃபைன். இல்ல பட் இதுல தேவையில்லாம என்னன்னா, அவங்க வந்து ஃபேமிலி ரிலேட்டடா ஃபேமிலிய நல்லா டார்கெட் அட்டாக் பண்றது. பண்ணுவாங்க. டார்கெட் பண்ணுவாங்க. கிட்ஸ் ரிலேட்டட் எதா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட மோட்டிவே இதுதான். இப்ப நம்ம சிங்கிளா போறோம், பேச்சுலர் அப்டின்னா ம். நமக்கு ஓகே எப்படியோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலின்னா அத அட்டாக் பண்ணிடுறாங்க. ஓகே ம். ஃபேமிலினா கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அப்டின்னு ம். சொல்லிட்டு இல்ல அந்த ஒரு பேச்சுலர் இன்சிடென்ட். அட்டாக் பண்றதுக்கு வேற இடத்துல பிடிப்பாய்ங்க. இங்க திருப்பதியில பிடிக்க மாட்டாய்ங்க. வேற இடம் இருக்கு அ அதுக்கு. அந்த ஆஹா. மாரி கேஸ்கள அங்க பிடிப்போம் அப்டின்றாய்ங்க. அதான் அந்த ஸ்பெசிபிக் பொண்ணு தேடுற ஜோன்லாம் இருக்கு இடம். போல. டிண்டரு ஆமா. டிண்டர்ல தெரியும்ல இப்ப ரீசென்ட்டா வந்திருக்கே. தெரியும், தெரியும். டிண்டர்ல வந்துட்டு இந்த இதுல டிண்டர்ல என்ன பண்றாய்ங்கன்னா, அ ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு, ஆமா. அங்க பில் ரூ. 1,00,000 வந்துருச்சு. இப்போ டெல்லியில கூட ஒருத்தருக்கு வந்துச்சு ஆக்சுவலி. ரூ. 1,00,000 பில் வந்துருது. அது ம். வந்து அந்த ஹோட்டல்காரன் வந்து பிடிச்சிடறான். அந்த பொண்ணு ஏதோ இது இமிடியேட்டா எனக்கு ஃபேமிலி எமர்ஜென்சின்னு போயிருதான். அப்புறம் இவன்ட்ட ம். பில் பார்த்தா ரூ. 1,00,000 வருது பில்லு. இவங்க சாப்பிட்டது ம். கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்காங்க. ம். அப்புறம் போய் அப்புறம் ம். பார்த்தா தான் அந்த போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். ரூ. 1,00,000 குடுத்துட்டு போய் போலீஸ்ல போய் ம். கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். அந்த மாரின்ட்டு சொல்லிட்டு யூசுவலா குடுக்க மாட்டாங்க யாரும். என்ன பொண்ணு மேட்டர் ம். நம்ம அவமானம் ஆயிரும்னு குடுக்க மாட்டாங்க. இவன் போய் குடுத்துட்டான் போலீஸ்ல. குடுத்தோனே ம். போலீஸ் வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த ஹோட்டல்காரங்க செட்டப். ஹோட்டல்காரங்களுக்கு பாதி 40% ஹோட்டலுக்கு தான் போகுது. லைக் இந்த 20% தான் அந்த பொண்ணுக்கு. அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு அங்க ம். 2, 3 அடியாள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 40%ன்னு போயிட்டு இப்படி இது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. பசங்கலாம் பயந்துட்டு போய் சொல்ல மாட்றாய்ங்க போலீஸ்ட்ட நெனச்சுட்டு நெறைய பேர் ம். பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இப்பதான் வெளிய வருது. ஸோ ம். நெறைய இடத்துல இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. நம்ம தான் பார்த்து நெறைய ஆமா. இந்த கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா இந்த உதாரணமா Facebook, இருந்துட்டு போலாம். WhatsApp ஆமா. Facebook, WhatsApp, Instagramலாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி ஆமாமா. ஸ்கேம் பண்றவங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமான ஸ்கேம்ஸ்லாம் பயங்கரமா அந்த லாட்டரி அதெல்லாம் போட்டு லாட்டரி தடையே பண்ணியிருக்காங்க ம். இன்னும். பட் சூது அதெல்லாம் ஆப்லயே டவுன்லோட் பண்ண முடியாது உங்களால Google மேப்ஸ் ஆப்லயே. கூகுள்லே Play ம். Storeலயே இருக்காது. அதெல்லாம் கூட போட்டு அந்த வெளிநாட்டு ம். கம்பெனி போட்டு நெறைய பண்றாங்க. அதுக்கு இன்ஃப்ளூயன்சர்லாம் கூட நெறைய இது பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். விளம்பரம் போட்டு. அது YouTubeல ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கம் அவங்க இவன திட்டுறது, இவன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. அது நம்ம அந்த ம். ராட் ம். ஹோல்குள்ள போனோம்னா பெருசா வர முடியாது. அது அதுவே போயிட்டு இருக்கு ம். ஒரு கதையா. ஆமா. ஸோ ஆனா இந்த மாரி நெறைய போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்படாம, இருக்கிறத வச்சு பெர்ஃபெக்ட்டா இருந்தோமா, போனோமான்னு இருக்கணும். அவ்வளோதான். ராஜ்யமா இல்லை இமயமன்ற மாரி ராஜேஷ் மாரி இருங்க எல்லாரும். என்னைய மாரி இருக்காதீங்க. ஐய்யய்யோ! அப்படின்னு ஐய்யய்யோ! நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாம் என்னதான் பிரச்சனை பண்றாங்கன்னு போய் பார்க்க வேண்டியது. ஓ! ஓகே. இந்த வேலை தெரியும். நம்ம அதனால ஆஹா. ஓகே. எப்படி ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு கன்டென்ட்மென்ட்டா எப்படி வாழ்றீங்க வாழ்க்கையில? ஒரு ஒரு பார்த்தாலே நீங்க ஓகே ஒரு நல்ல பையன் அப்படின்னு இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஒரு ஐய்யய்யோ! ஒரு அப்படிலாம் தெரியுதா? இல்ல செலவு கரெக்ட்டா பண்ணி ஒரு ஒரு குடும்பத்த கரெக்ட்டா கொண்டு போற ஆளா மாரி இருக்கீங்களே! இல்ல அது உண்மதான். அது ஏன்னா என்னுடைய அ சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நெறைய ஓகே. ஃபினான்ஷியல் ஆமா ஸ்ட்ரகிள்ஸு. அதுலருந்து வந்த ஓகே. இன்ஃபாக்ட் ஒரே ஒரு சின்ன லைன் சொல்றேன். என்னுடைய ம். காலேஜ் ஃபைனல் இயர்ல ₹6500 காலேஜ் டூர் 10 டேஸ் ம். டூர். அ கேரளா, பெங்களூர், மைசூர். இந்த 3 இடத்துக்கு 10 டேஸ் வந்து காலேஜ் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க. ₹6500 நான் சொல்றது ஓ! 2011 ஆமா. 11 ஆ. 13 இயர்ஸ் முன்னாடி ஆமா. அந்த நேரத்துல ₹6500 கூட எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. ம். டூருக்கு. ஃபர்ஸ்ட்டு ம். வரலன்னு சொல்லிட்டு, காசு இல்லன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்களுடைய ரிலேட்டிவ் பக்கத்திலேயே இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ரூ. 6,500 கடன் வாங்கி, ஓ! டூர் போய் ஏன்னா புரியுது. இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். காலேஜ் ட்ரிப்லாம் மறக்கக்கூடாது. ஒரு நல்ல ம். மெமரீஸ் இருக்கும் அப்படின்னு, நான் ம். காலேஜ் ட்ரிப்லாம் எல்லாரும் புக் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு தான் நான் இது ஆக்சுவலா இந்த காசு கிடைச்சு நான் போனேன். ம். இது ஒரு சிம்பிள் இன்சிடென்ட் சொல்றேன். இந்த மாரி நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் சின்ன ம். வயசுல நெறைய அப்பாவுக்கு நெறைய பிசினஸ் லாஸ் அந்த மாரி நெறைய போனதால, ம். நெறைய அந்த ஃபினான்ஸ்ல ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் ஆமா. வந்துருச்சு உங்களுக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா, கிடைச்சதுனால ரூட் கரெக்ட்டா போயிரும் அப்டின்ட்டு வந்துட்டீங்க. ஆமா. ரூ. 1 செலவு பண்ணாலும் கொஞ்சம் கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா செலவு பண்ணணும். அன்வான்டடா இல்லாம, ஆமா. அது மாரி சூப்பர். கொஞ்சம் நம்ம போணும் அப்டின்ற ஒரு இன்டென்ஷனு நம்ம 4 பேருக்கு சொன்னா தப்பு இல்ல ம். இல்லையா? அது. தப்பு இல்ல ப்ரோ. ஆமா, தப்பு இல்ல. தப்பே இல்ல. ஆமா, ஆமா. ம். ம். ஸ்ட்ரக்சர்டா போணும். அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. அதே போல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லணும். நான் மறந்துட்டேன். ம். மேபி இது ஒரு குட் பாயிண்ட்டு. நமக்கு ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. ம். மேபி இன்னும் ஒரு 5, 32. 10 மினிட்ஸ் 10 எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. இதுவரையும் எனக்கு கிரெடிட் கார்டே இல்ல. ஓ! கிரெடிட் கார்டே வச்சுக்கல நீங்க? ஓ! ஓகே. ஆமா. எனக்கு ஒரு 100 பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க.
கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க. ஆ. நீங்க யூஸ் பண்ணலனாலும் சரி, சும்மா அத வாங்கி வாங்கி பீரோல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனுவல் அதுக்காக நான் சார்ஜ் வாங்கணும். கிடையாது. அதான் ஆனுவல் சார்ஜ் கிடையாது. மெயின்டனன்ஸ்க்கு எதுவும் கிடையாது. நீங்க யூசேஜ் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ஜஸ்ட் வாங்கி கலெக்ட் பண்ணி அத பீரோல வச்சுக்கோங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட என்னுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கால் பண்ணாங்க. ம். பேங்கர்ல இருந்து. ராஜேஷ் நீங்க நீங்க நெறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே நான் டைரக்ட்டா சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க ஏதாவது உங்களோட மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்க வாங்குற மாரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அப்படின்ற ம். மாரி கேட்டாங்க. ஏன் அவர் நீங்க என்ன இனி பிரான்ச் அவங்க மேனேஜர் உங்க பேங்க் பிரான்ச். ரிலேஷன்ஷிப் ஓ! ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஓகே, ஓகே. பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஏதாவது ஓகே. டைரக்ட்டா டவுட்ஸ் நான் ஏதாவது இருந்ததுன்னா ஆபீஸ்ல இருந்து அவங்க விக்கிறாங்க போல. உங்க மேனேஜர் தான் கால் பண்றாரு. அவரு கிரெடிட் கார்டுக்கு சைடு பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சேன். சைடு ஆமா. அதனால அப்ரோச் பண்ணும்போது நான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிட்டேன். இந்த பாருங்க, நீங்க இதுக்கு மேல எனக்கு மறுபடியும் கிரெடிட் கார்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு என்னோட அக்கவுண்டே வந்து இந்த பேங்க்ல இருந்து நான் எடுத்துடுற மாரி எடுத்துடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது வேணாம்னு சொல்லிட்டேன். அதாவது என்னோட ஓகே சார். என்னோட இல்ல என்னோட என்னோட கோடிக்கணக்கான கான்செப்ட் காசெல்லாம் எடுத்துட்டு வேற பேங்க் போயிருவேன். அம்பானி மாதிரி போயிருவேன் பாத்துக்கோங்க. அதான் இந்தியன் ரூபீஸ டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா, இந்த சிவாஜி படத்துல சிவாஜி காசு அமெரிக்காக்கே போயிரு சிவாஜி சொல்றேன். அமெரிக்கா அதுதான். அந்த மாரி. என்னோட கான்செப்ட் என்னன்னா ப்ரோ, காசு இருந்ததுன்னா வாங்குவேன். காசு இல்ல அப்டின்னா, அத சேவிங்ஸ் பண்ணிட்டு ஒரு 3, 4 மாசம் கழிச்சு வாங்குவேன். அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. இந்த கான்செப்ட் தானே கவலைய இம்மீடியட்டா வாங்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நான் வச்சுக்க மாட்டேன். நெறைய பேர் எப்டின்னா, கிரெடிட் கார்டு இருக்கு. தேய்ச்சிரலாம், வாங்கிரலாம், கட்டிறலாம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட். நீங்க ஒண்ணே ஒண்ணு வாங்குனா போதும். அது அப்படியே என்ன சொல்றது வைரஸ் மாரி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். 13 இயர்ஸ்ல 100 பேர் மேல கால் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு கிரெடிட் கார்டு கூட என்கிட்ட இல்ல. அதுதான் வந்து ஆமா. ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்லயே டெக்னிக்கலா அப்ரைசல் ஃபர்ஸ்ட் ரேட்டிங் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நம்ம இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாத விஷயம் தான் ஐடில நம்ம பண்ண ஒரு நல்ல விஷயம்னு சாதனையா பண்ணிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. ஆமா. இல்ல அது நான் வெரி ப்ரவுட். சீரியஸ்லி. ஐ வில் நெவர் யூஸ் இட் டெஃபினெட்லி. ஈவன் இன்னும் ஒரு 5, 10 வருஷம் இருந்தா கூட டெஃபினட்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன். கிரெடிட் இருக்கா உங்களுக்கு? கிரெடிட்டும் இல்லையா? லைக் கிரெடிட் லோன் இருக்கு. ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐ மீன் அது இருக்கு. லோன் லோன் அது ஆமா. ஏன்னா அது சில சில காரணங்கள்ல எடுத்து தான் ஆவணும்னு வச்சுக்கோங்க. அது பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். பட் கிரெடிட் கார்டு மட்டும் அந்த ஆப்ஷனுக்கு நான் போவே மாட்டேன். போவே இல்ல. உங்க வைஃப்ட்ட இருக்கா கிரெடிட் கார்டு? அவங்க வொர்க் பண்றாங்களா? யாருமே வொர்க் பண்றாங்க. இல்ல. ஆனா அவங்ககிட்ட யாருக்குமே கிரெடிட் கார்டு இல்ல. சூப்பர். இல்ல. கிரெடிட் கார்டு இல்லாம ஓட்ட முடியுது அப்ப உங்களால சென்னையில? இல்ல அதுதான். நம்மளோட நம்ம மேனேஜ் செலவுகள வந்து பண்ணிக்கிறோம்ன்றீங்க. ஆமா, ஆமா. ஸ்ட்ரக்சர்டா ஆக்கிக்கிட்டோம் அப்டின்னா, அந்த செலவுகள் கரெக்ட்டா இருக்கும் பண்றதுக்கு. நல்ல ஃபினான்ஸ். ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலி ஃபினான்ஸ் பத்தி பேசலாம். நல்ல இது நெக்ஸ்ட் இதுக்கு வந்து லீடு கொடுத்து முடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சியல பத்தி பேசலாம். எப்படி வந்து டெஃபினெட்லி. லைக் ஹவ் யூ ஆர் ஸ்பெண்டிங், நான் என்னோட ஸ்பெண்டிங் எப்படி இருக்குன்றத பத்தி ஐடில எப்படின்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். அது ஒரு கண்டிப்பா பேசலாம். அது வந்து நம்ம ஆள் ஒருத்தர் பேசுவாரு, மணி பேச்சுல தலைவர் பேசுவாரு. நீங்க எல்லாம் ஸ்ரீனிவாசனா? போய் படுத்துருங்க, ஒண்ணும் பண்ணாதீங்கடா, ஸ்ரீனிவாஸ். படுத்துருங்கடா அப்படின்னு. அதான். அதுக்கு நீ அதான். 5 கிராம் வளையல வாங்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி பேசலாம். ம். தலைவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்போ அடிக்கடி அப்போ பார்ப்போம். பட் ஃபாலோ பண்றது நம்ம இஷ்டம் தான், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். சூப்பர் ப்ரோ, நைஸ். கண்டிப்பா நல்ல ஒரு தகவலோட முடிச்சிருக்கீங்க. ஸோ எஸ், ஐ திங்க் இதோட இந்த இதை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அதான் ப்ரோ, இது பெருசா அவேர்னஸ் இதெல்லாம் எல்லாம் சும்மா ஜாலியாக இந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்றத சொல்றேன். ஏன்னா சொன்னா ஏமாந்துதான் இருக்க போறேன், ஏமாறவங்க ஏமாந்தான் இருக்க போறீங்க. சப்போஸ் உங்களோட நீங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தால இந்த பாட்காஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், முடிச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா. அதே போல கமெண்ட்ஸ்லயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் ஏதாவது வேணும், நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணனும். ஆமா, போடணும்னா உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். ஏன்னா ஸ்கேம்ஸ் நாங்க பேசாத நிறைய இருக்கும். எக்கச்சக்க ஸ்கேம்ஸ் இருக்கு. சோ அதுல இருந்து பேசுங்க. சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை ஸ்டே டியூன். ஓகே, டேக் கேர். பை ப்ரோ. சரி, பை ப்ரோ. ஸ்டாப் பண்ணுங்க.